கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் திவ்யா, என்னுடைய கணவர் பேர் சந்தோஷ். நாங்கள் வீடு வாங்குறதுக்காக ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வாங்க வரைக்கும் போயிடுறோம். அப்புறம் நிறைய தடை வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் மே மந்த் நாங்கள் வந்துருந்தோம். எப்போவுமே நான் மட்டும் தான் ப்ரேயர் கூறுவேன். என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணார் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. நான் என்னால் சொல்லவே முடியல, சொந்த வீடு வாங்கணும்னு வாய் அப்படியே அடைச்சிருச்சு, சுத்தமாக பேசவே முடியல என்னால். ஆனால் அங்கிளே நீ வீடு வாங்குவ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் கேட்டார், உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஏன்னா நாங்கள் முழுசாக ப்ரேயர் மீட்டிங் ஃபுல்லாக இல்லையேன்னு. இல்லை, நான் சொன்னேன் இந்த ப்ரேயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது பெருசு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் அதே மாதத்தில் மே மந்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு ஒரு லேண்டு காமிச்சாரு. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜூன் மந்தில் நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். அந்த லோன் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 என் மகளுக்கு திருமணமாச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லாதனால ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம். நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. திரும்ப எடுத்த டெஸ்ட்டே எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே நம்பிக்கை டிவி ஐயாவோட ப்ரோக்ராமை பார்ப்பேன். அப்போ சொல்லுவார் ஐயா, அடைக்கல பட்டணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அங்கே உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோட பிரச்சனை, அவர்கிட்ட அவர் பாதத்தில் போனாவே எல்லாம் தீரன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனாலும் நான் ஃபோன் நம்பர் வந்தது ஸ்க்ரீனில், ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எப்படி வரணும்னு அங்கே கைட் பண்ணாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் போய் இந்த மாதிரி அடுத்த மாதமே நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையோடு போங்கன்னாரு. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை கப்பலில் வேலை செய்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவர் போய் 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் வரதுக்கே 4 மாதம். இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு சேப்பலில் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மறு மாதமே எங்கள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வேக்கண்ட் இல்லை, நீங்கள் அடுத்த கப்பலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு டிசம்பர் மாதமே என் மகள் இது கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி பண்ணார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன? எல்லாரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே காத்திருந்தேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த வசனம் 104ஆம் சங்கீதம் 13வது வசனமும் 14வது வசனமும் எடுத்து வாசிப்போமா? தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தி அடைகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். ஆண்டவருடைய கைகளின் கிரியைகளின் பலனினாலே பூமியும் அதன் குடிகளும் திருப்தி அடைகிறார்கள். முதலாவது, ஆண்டவர் நமக்கு வருமானத்தினால நம்மளை திருப்தி ஆக்குவாராம். நல்ல வருமானம். சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்ல ஓகோன்னு வளர்ந்து வருவாங்க. நல்ல ஓகோன்னு வர்றது வரைக்கும் நல்ல வீடு வாசல் தோட்டம் தரவு எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மடன்னு சரிவு வரும். எப்போ தெரியுமா சரிவு வரும்? இவங்க நல்ல பொசிஷனுக்கு ஆன உடனே அது வரைக்கும் சர்ச்சுக்கு போவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, மனைவி கூட நைட்டு உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வசதியான உடனே இவங்களுக்கு அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேறு மாதிரி போயிடும். முதல்ல சர்ச்சில் இருக்கிறவங்க அப்படி சாதாரணமான ஆளுங்க, மனசாட்சி கட்டுப்படுறவங்க, பயப்படுறவங்க, குடும்பம் கோத்திரம் அப்படின்னு எல்லாம் நல்லா பயந்து இருக்கிறவங்க கூட இவங்களுடைய சாவகாசம், இவங்களுடைய தொடர்பெல்லாம் இருக்கும். ஆண்டவராக பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உயர்த்தின உடனே என்ன ஆகுன்னா, அந்த மட்டத்தில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இவங்க தொடர்பு கனெக்ட் ஆகிடும். மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களிடத்தில் உங்கள் தொடர்பு ஆகிறது தப்பு இல்லை. அந்த மேல் மட்டம் ஆண்டவருடைய வட்டமா, ஆண்டவருக்கு பயப்படுகிற வட்டமா, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற வட்டமா அப்படின்னா நீங்கள் அதில் கனெக்ட் ஆகிறது தப்பு இல்லை. சிலர் சொல்லுவாங்க, உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, எங்களெல்லாம் நீ மறந்துட்ட,
இப்போ உனக்கு பெரிய பணக்காரங்க எல்லாம் தொடர்பு கிடச்சிருச்சு, அதனால் இப்போ நீ பணக்காரங்கிட்ட தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சிலர் புலம்புகிறதை பார்த்துருக்கிறீர்கள். உன் ஃப்ரெண்டு நல்லவனாக இருந்தால் நீ நல்லவனாக இருப்ப. உன் ஃப்ரெண்டு குடிக்கிறவனும் சூதாடுறவனுமா இருந்தீங்கன்னா நீ அதுக்கு போயிடுவேன், உன்னை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடுவான். அப்போ அந்த மேல் மட்டத்தில் நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகுன்னா, கிளப்புக்கு போகிறவங்க, சூதாடுறவங்க, சீட்டாடுறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, விபச்சாரத்துக்கு போகிறவங்க எல்லாம் அந்த மட்டத்தில் இருக்கும்போது அது வரைக்கும் உனக்கும் அப்படிப்பட்ட குணங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல நீ கனெக்ட் பண்ணும்பொழுது உன்னையும் கொண்டு போய் பழக்கி விட்டுருவாங்க. சில தாய்மார்கள் அழுதுட்டு வருவாங்க, ஐயா நான் நல்ல வசதியாக முன்னாலே என் புருஷனை நல்லா வச்சுருந்தார், சர்ச்சுக்கு வந்தார், நல்லா இருந்தார், மனசாட்சிக்கு பயந்தார், இப்போ யாருக்கும் பயப்பட மாட்டேன்ற பயங்கர திமிரி ஆறி போச்சு, அவருக்கு பயங்கர பெருமை ஆறி போச்சு, கையில் காசு இருக்குன்ற ஆணவம் அவருக்கு வந்துருச்சு. எனக்கு பழையபடி என் புருஷன் பணம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவரோடு இருக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படி கேட்குற தாய்மார்கள் இருக்கிறார்கள், மனைவிமார்கள் இருக்கிற எத்தனையோ பேர் வர்றாங்க. அவரை அடித்து அவருக்கு பண பெருமையெல்லாம் தீக்கணும்னு ஜோம் பண்ணுங்கன்னு வர்ற நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பணம் வந்த உடனே யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரும் வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்க்கிள் மட்டும் இருந்தால் போதும். ஒரு நாள் வரும், அப்பொழுது அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற வருமானம் உங்களுக்கு சந்தோஷமாக தங்கும்படி நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுங்க. அப்போ மேலேருந்து ஊற்றிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர், ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும், அரெஸ்ட் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வியாபாரம் இனி உங்களுக்கு கை கொடுக்கும், அதனால் திருப்தியாக சாப்பிடுவீங்க, திருப்தியாக ட்ரெஸ் போடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ திருப்தியாக சாப்பிட்டு நல்ல வஸ்திரம் தரிக்கும்படி உன்னுடைய வியாபாரம் உனக்கு கை கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்கிறாரு. ரெண்டாவது ப்ராஃபஸி, உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்களை பண்ணி உங்களை திருப்தியாக்க போகிறாராம். சில குடும்பங்களில் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கலைன்னா குடும்பம் டிப்ரெஷனுக்கு நேராக போயிடும். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கல்யாணம் நடக்காத டிப்ரெஷன், அதனால் மனம் உடைஞ்சி போயிடுவாங்க. அதனால் ஒரு அதிருப்திகரமான ஒரு வாழ்க்கை அவங்கள்ட்ட வாழ்ந்துடக்கூடாதுன்னு ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு. பரலோகத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை செய்து வச்சு உங்கள் குடும்பத்தை திருப்தியாக்க போகிறார். ஆமென். முதல்ல நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல ஆகாரம், நல்ல துணிமணியை உடுக்க ஆண்டவர் உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல காரியங்களை நடப்பித்து திருப்தியாக்குவேன். சங்கீதம் 104:28 சொல்லுகிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். உங்கள் குடும்பத்தில் என்ன நல்ல காரியம் தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கு? உங்கள் குடும்பத்தில் என்ன நல்ல காரியம் நடக்காமல் கோல் மூட்டிகிட்டு இருக்கிறாங்க? யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வர்றவங்களை கோல் மூட்டி அவங்களுடைய மனசை மாற்றி அனுப்புனாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களாவே இனி நல்ல மணவாளனை மணவாட்டியை கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். ஆமாம், சிலர் நினைக்கிறீங்க எத்தனை அலையன்ஸ் வந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டை தேடி பிடிச்சி ஏதாவது கோல் சொல்லி கொடுத்து தடுத்துடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால அதிருப்திகரமாக இருக்கக்கூடிய குடும்பத்தை திருப்தியாக்க யார் யார் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தார்களோ அவர்கள் இன்றைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாய் மாறுவார்கள். இதுதான் அடுத்த ரெண்டாவது தீர்க்க தரிசனம். அன்றைக்கு ஆமானும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்மறையாக இருந்தான். அவனோடு கூட அவங்க இருந்த எல்லா யூத குல பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே இருந்த துரைமார்கள், தேசாதிபதிகள், பெரிய அதிகாரிகள், ராஜா எல்லாம் எதிராக இருந்தாங்க. ஆனால் ஒரு ஜெபம் ஒன்று பண்ணினாங்க பாருங்க. 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. யூத ஜனங்கள் கூடி உபவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, யாரெல்லாம் இவங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக மாறினாங்க. ஹல்லேலூயா. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்ததாம். அப்போ ரெண்டுக்கும் இடையில என்ன நடந்துன்னா ஒரு ஜெபம் நடந்துச்சு. நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு எதிராக ஆமான்கள் இருந்திருக்கலாம். உங்க வீட்டில் நடக்கிற எல்லா நல்ல காரியங்களையும் தடை செய்ய ஏதாவது ஒரு விதத்திலே தடை செய்து கொண்டிருக்கலாம். கோல் மூட்டி இருக்கலாம், மந்திரவாதம் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதே ஆட்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்பி இனி அவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வேதத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களும் துரைமார்களும் தேசாதிபதிகளும்
மொர்தெகாய்க்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதமாக இருந்தவர்கள் அவர்களுக்கு துணையாக மாறினார்களாம். இன்னைக்கு மாற்றங்களை கொண்டு வருகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லிருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தா, ஐயோ அந்த மனுஷனை அந்த ஆளை மாற்றவே முடியாது, யார் வந்தாலும் மாற்ற முடியாதுன்னுவாங்க. ஆண்டவர் வந்தால் மாற்ற முடியாமல் இருக்க முடியுமா? அன்றைக்கு ராஜாவுடைய இருதயமே ஆண்டவர் மாற்றி போட்டார். எந்த ராஜா இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தாரோ அந்த ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றினவர். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எந்த மூலைக்கு? என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை ஆண்டவர் சிறப்பாக செய்வார். பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எல்லா நன்மையான ஈவுகளை ஆண்டவர் செய்து வைக்கும்படி இன்றைக்கி டிசிஷன் எடுத்துட்டார். இன்னைக்கு டிசிஷன் எடுத்து இன்றைக்கி ஒரு தேவதூதனை அனுப்புவார். எப்படி எலியேசர் என்கிற தேவதூதனை அன்றைக்கு ஈசாக்குக்காக பெண் தேடி கொண்டு வரும்படி அனுப்பி கரெக்டாக போய் நல்ல பொண்ணை பிடிச்சிட்டு வந்தான். நல்ல பொண்ணு ரெபேக்கா. தனக்கு தண்ணி கேட்டால் கூட இருக்கிற ஒட்டகங்களுக்கெல்லாம், வரப்போகிற புருஷன் வீட்டாருடைய ஒட்டகங்களுக்கும் கால்நடைகளுக்கும் சேர்த்து தண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ரெபேக்காளை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளை தடை செய்கிற ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றி உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். மகிமையான நல் விசேஷங்கள் உங்கள் குடும்பத்தில் பேசப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் ரெண்டாவதாக சொல்கிறாரு, நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை நல்லபடியாக செய்து வச்சு உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் திருப்தியை கொடுக்க போகிறேன். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், புத்திர பாக்கியத்தினால திருப்தி. சங்கீதம் 17:14 சொல்லுகிறது, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அப்பா பிதாவு என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தையும் உங்களை அப்பா அம்மா என்று கூப்பிடக்கூடிய புத்திர பாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டும் இன்னைக்கு கொடுக்கிறார். அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை உங்களுக்கும், உங்களை அப்பா அம்மா என்று கூப்பிடக்கூடிய புத்திர பாக்கியத்தை உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் உங்களை கனம் பண்ண போகிறார். ஆமாம், நிறைய பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனநிலை பாதிப்புக்கு காரணம் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால நிறைய பேருடைய மனநிலை பாதிப்பு. அதையே நினச்சி நிறைய பேருக்கு துக்கம். அதை நினச்சி இன்றைக்கி நிறைய பேர் டிப்ரெஷன் டேப்லெட் சாப்பிடக்கூடிய அளவுக்கு புலம்பினத நிமித்தம் சைக்காட்ரிக் பேஷண்டாக மாறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காரணம், அந்த குறைவை மாத்திரம் ஒரு மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. திருப்தி அப்படின்னாச்சுன்னா என் பிள்ளையால் தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று நீங்கள் கதறி வந்திருந்தால் இன்றைக்கு உங்களுடைய கற்பத்தை ஆண்டவர் முதலாவது பரிசுத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய கற்பத்தை அருமையான பிள்ளை செல்வத்திற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தன்னுடைய திரவியத்தை உன்னுடைய கற்பத்துக்குள்ளே இன்றைக்கு நிரப்புகிறார். இன்றைக்கு பிறகு நீங்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து இனி மலடு உன் குடும்பத்தில் இருப்பதில்லை. கற்பம் விழுந்து போவது உன்னுடைய வாழ்க்கையில இருப்பதில்லை. கர்த்தருடைய கற்பத்தை இன்றைக்கு அருமையான பிள்ளை செல்வத்தினாலே நிரப்புகிறார். பிள்ளைகளை கண்ட நீங்கள் இனி பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு கர்த்தருக்குள்ளே களிகூற இன்றைக்கு அருமையான புத்திர பாக்கியத்தினாலே ஆண்டவர் உங்களை நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன்.
யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography,
video editing, Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.